உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சாமி 2026 யார் முதல்வராக வருவான்னு கேட்குறாங்க. அப்போ நான் இப்போ இருக்குது வெள்ளையங்கிரி, கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரியில் இருக்கிறேன். நான் ஒரு 4 மாதம் முன்னக்குட்டி ராமேஸ்வரத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், எப்போ அடுத்தாப்பில் நம்ம தமிழ்நாட்டை ஆள போகிறது அதிமுக தான், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆளாக இருக்காது, புது ஆளாக இருக்கும், அதிமுக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்க்கல, புதுசாக கேட்பாங்க. இப்போ என்கிட்ட கேட்குறது என்னென்னா, தமிழக வெற்றி கழகம், அதாவது நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக வருவாரா, இல்லை 2026 யார் முதல்வராக வருவா? அப்போ எல்லோரும் விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்று சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிறது நீங்கள் தவறிடுறீங்க. சரத்குமார் அவர்கள் சினிமா நடிகர் தான், அரசியலுக்கு வந்தார், தனி கட்சி ஆரம்பித்தார். அதெல்லாம் எதுக்கு? எல்லோரும் தனித்தனி கட்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பெரிய கட்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது அதிமுக, திமுக. இதை தவிர எல்லா கட்சியும் தாண்டி ஒரு கட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அறியப்பட்ட மாதிரி இருந்தது, தேமுதிக. அப்போ அதிமுக, திமுக, தேமுதிக. இதை தவிர மூணாவது இந்த ரேஞ்சுக்கு அதான் வந்திருக்கா? தோல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சி. இத்தனை சீட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி சரத்குமார் ஆரம்பித்தார், இத்தனை சீட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ எல்லா தனித்தனி கட்சியாக இருந்தாலும் இந்த பெரிய கட்சிக்கிட்ட நெருங்கும் போது இந்த பெரிய கட்சி தான் தீர்மானம் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் இருக்கார்ல விஜய் அவர்கள், திமுகட்ட போய், ஐயா நான் உங்கள் கூட்டணி வைக்கிறேன், எனக்கு எத்தனை சீட்டு தருவீன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 சீட்டு தர்றேன், நின்று ஜெயிச்சு காட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 சீட்டு இங்கே தரேன்னு சொல்கிறாப்புலே. அப்போ அதிமுகட்ட போய், ஐயா நான் உங்கள் கூட்டணி வைக்கிறேன், எனக்கு எத்தனை சீட்டு தருவியே அப்படின்னு கேட்டால், அவர் 2 தருவேன்னு சொன்னானா, நான் உனக்கு 1 தான் தருவேன், ஏன்னா ஜெயிக்க போகிறது நாங்கள் தான், ஆனால் நான் 1 சீட்டு தர்றேன், என் கூட்டணியாக வேணால் இருந்துக்கோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ இதை வச்சு ஒரு கூட்டணிங்கிற ஒரு சம்மந்தப்படும் போது தான் இவரோட பவர் என்ன, இவரோட மக்கள் செல்வாக்குன்னு தெரிய வரும். நான் திமுக கூட கூட்டணி வைக்கிறேன், எத்தனை சீட்டு தருவியன்னு கேட்டால் 2 சீட்டு தரேன்னு வேணால் சொல்லுவாங்க. இதே அதிமுக கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னால் 1 சீட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர இவர் நேரடியாக முதல்வராக வருவார் அப்படின்னு இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அது உங்கள் மூட நம்பிக்கை. ஏன்னு கேட்டோன்னா, இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்து இவங்க கூட கூட்டணி வைக்கிறோம், அவங்க எத்தனை சீட்டு தருவாங்க அப்படின்னு அறிஞ்சாதான் உங்களோட சக்தி என்னன்னு தெரிய வரும். நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கணும், முதல்வர் ஆகணும்னு கனவு தான் உங்கள் கனவு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் முதல்வர் ஆக போகிறது இல்லைன்னு தெரியும். ஆனால் இந்த மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் புத்தி பூரா மாறி கிடக்கு. சரத்குமார் வந்தார், சினிமா நடி கார்த்திக்கு வந்தார், விஜயகாந்த் வந்தார், அடுத்தாப்புல கமலஹாசன் வந்தார். எல்லாரும் தனித்தனி கட்சியாக தான் வந்தாங்க. என்ன நடந்தது? இப்போ இவர் டைரெக்டாக நான் முதல்வர் சீட்டில் உட்கார போகிறேன் அப்படின்னு இவர் நினைக்கவும் இல்லை, இவர் சொல்லவும் இல்லை. இவருக்கு ஒரு ஆசை அப்படி இருக்குமோன்னு. ஆனால் இவருக்கே தெரியும் இவருக்கு நம்ம இல்லை, ஏதோ ஒன்று. ஆனால் உங்களோட சக்தி, உங்கள் கட்சியோட சக்தி தெரியணும்னா, திமுக கூட கூட்டணி வைக்கிறேன், எனக்கு ஒரு 40 சீட்டு தா அப்படின்னு கேளுங்க. அவங்க தந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆளுனா கட்சி தான். இல்லை அதிமுக கூட கூட்டணி வைக்கிறேன், எனக்கு எத்தனை சீட்டு தருவீங்க, நான் ஒரு 35 சீட்டு தரேன்னு சொல்லிட்டா நீங்கள் ஒரு திறமையான மக்கள் செல்வாக்குள்ள ஆள் தான். ஆனால் இந்த 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. 2 சீட்டு தரேன்னு ஒரு ஆள் சொல்லுவாப்புல, இங்கிட்டு போனால் 1 சீட்டு தான் தருவேன்னு சொல்லுவாப்புல. அப்போ நீங்கள் சுயேட்சையாக நின்று இத்தனை தொகுதியில் நின்று ஜெயிச்சு நீங்கள் இந்த முதல்வர் சீட்டில் உட்காரணும்னா நடக்காது. ஏன்னு கேட்டேன்னா, அதிமுகவில் சினி ஃபீல்டில் உள்ளவங்க 2 பேர் தான். எம்ஜிஆர் சினி ஃபீல்டிலிருந்து தான் அதிமுக கட்சிக்கு வந்தார், ஜெயலலிதா அம்மா சினி ஃபீல்டிலிருந்து தான் வந்தது. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் உடனே முதலமைச்சர் ஆக்கினது 2 பெண்மணி தான். ஜெயலலிதா அம்மா பன்னீர்செல்வத்தை நீ முதல்வராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு ஆனார்.
சசிகலா அம்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீ முதலமைச்சராக இருந்துக்கோ சொல்ல போய் அவர் முதலமைச்சர் ஆனார். இல்லைன்னா அவர் வாழ்நாளில் முதல்வர் கனவே இருக்காது. ஓபிஎஸ் காலகாலமாக அமைச்சராக இருந்து அப்படியே மறைஞ்சிடணும். எடப்பாடி காலகாலமாக அமைச்சராக இருந்து மறைஞ்சிடணும் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர அவங்க முதல்வர் கனவு காங்கவே இல்லை. ஓபிஎஸ் வாழ்நாளில் நான் ஒரு முதலமைச்சர் ஆகி நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்னு அவர் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் ஜெயலலிதாமா அவர் அந்த இடத்துல வச்சுது. எடப்பாடி பழனிசாமி கனவுல கூட நான் ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்காருவேன், தமிழ்நாட்டில் மக்கள் பூரா என்ன முதலமைச்சர்னு சொல்லுவாங்கன்னு அவர் கனவுல கூட இல்லை. ஆனால் சசிகலாமா வச்சுது. ஆனால் இதே போல் உங்களை வைக்க யார் தயார்? உங்களை வைக்கிறதுக்கு யாரையா தயார்? நீங்கள் நேற்று தான் வந்திருக்கீங்க. வந்த உடனே இவங்களெல்லாம் தாண்டி நான் கடந்து போயிடுவோம்னா எப்படி கடக்க முடியும்? நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன், எனக்கு எத்தனை சீட்டு தருவோம்னு கேளுங்க. ஒரு 10 சீட்டு தரோம்னு சொல்லிட்டா நீங்கள் அரசியலில் நீங்கள் முன்னேறிடுவீங்க. திமுக கூட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லி அவங்க உங்களுக்கு 15 சீட்டு தரோம்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், நீங்கள் அரசியலில் முன்னேறிடுவீங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட தர மாட்டாங்க. ஏன்னா ஜெயிக்க போகிறது அதிமுகவில் புது ஆள் தான். ஆனால் எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிங்கிறது அல்ல, அதிமுக தான் வரும். ஆனால் அதில் புது ஆளாக இருப்பாங்க. ஆனால் 2026 நெருங்கும் போது அந்த புது நபர் யாருன்னு தெரிய வரும். ஆனால் நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்கே கூட்டணி ஒன்றும் நடக்காது. ஏன்னா உங்கள் ரசிகர் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். உங்கள் ரசிகர் மட்டும்தான் ஓட்டு போடுவான். உங்கள் ரசிகர்களை வச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சு நீங்கள் முதல்வர் சீட்டுக்கு வர முடியுமா? முடியாது. என்னங்க ரசிகர் மூலமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க, அரசியல் மூலமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் தனித்தனி கட்சி வச்சவங்க யாரும் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு தனித்தனி கட்சி வச்சுருக்கிறாங்க. ஜாதி அடிப்படையில் எல்லா ரீதியிலும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாரும் நான் முதல்வராக வருவேன் அப்படின்னு கனவே காங்கலை. ஆனால் எங்கேயோ ஒரு கூட்டணி வச்சு ஏதோ 2 சீட்டு தாங்க, ஒரு 3 சீட்டு தாங்க, இல்லை ஒரு சீட்டு தாங்க, நான் நின்று ஜெயிச்சு என் கதையை பார்த்துக்கிட்டு போகிறேன். ஆனால் உங்கள் கூட கூட்டணி தான். இப்படி தான் ஜெயிக்க முடியுமே தவிர அல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டை ஆளணும், நான் முதலமைச்சர் ஆகுவோம்னு உங்களுக்கு கனவு கிடையாது. ஆனால் இந்த மக்கள் பூரா நம்புகிறாங்க பார்த்தியா, அது அவங்களோட அறியாய்மை. எல்லாரும் சினிமா நடிகர் பூரா வந்துட்டிய, சீமான் கொண்டு. இப்போ சீமான் நான் தமிழர் கட்சி, நான் தனியாக தான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட்டணி வைக்கட்டும். எத்தனை சீட்டு கொடுப்பான்னு நினைக்கிறிய? ஒரு சீட்டு தரேன்ப்பா, இல்லை 2 சீட்டு தரேன்னு இங்கே சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவருக்கு மதிப்பு. ஆனால் அவரோட கனவு நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் சொன்னாலும் மக்கள் நம்புறது அவங்களோட தலைவிதி. ஏன்னா அதிமுக முதல்னா திமுக திமிங்கலம். இந்த கட்சியில் 2 பேர் தான் சினி ஃபீல்டுலேருந்து வந்தவங்க, ஜெயலலிதாமா எம்ஜிஆர். ஆனால் முதலமைச்சராக இருந்துட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா சினி ஃபீல்டு குடும்பமும் இங்கே தான். கலைஞராக சினிமா கதை எழுதினார். ஸ்டாலினா விஜய் பிறகு முன்னாடியே நடிச்சிட்டாரு. அவர் பையன் நடிச்சிட்டாரு. அவர் பையன் விஜய் வச்சு படம் எடுத்தார். அப்போ எல்லா சினி ஃபீல்டையும் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சினி ஃபீல்டுலேருந்து ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வருவார், அவர் இந்த 2 கட்சியும் தாண்டி முதலமைச்சர் ஆகுவார் அப்படின்னு கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆகுவேன், சட்டசபையில் என் ஃபோட்டோ வரும் அப்படின்னு அவருக்கு வாழ்நாளில் கனவுல இல்லை. ஆனால் ஜெயலலிதாமா வச்சு கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் ஃபோட்டோ சட்டசபையில் வரும் அப்படின்னு அவருக்கு வாழ்நாள் கனவுல கிடையாது, சசிகலாமா வச்சு கொடுத்தது. அதே போல் உங்களுக்கு யார் அப்படி வச்சு கொடுப்பா? ஏன்னா உங்களுக்கு என்ன அனுபவம்? ஒரு அனுபவமும் கிடையாது. ஏன்னா இது சினி ஃபீல்டு கலக்கி குடித்த குடும்பம். இங்கே சினி ஃபீல்டில் 2 பேர் இருந்தவங்க, எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தவங்க. ஆனால் இங்கே சினிமா வாழ்க்கை எல்லா சினிமாவும் இவங்களுடையது, எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்க கூட நீ இருந்துட்டு இப்போ நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்கள குறை சொல்லி இவங்கள குறை சொல்லி ஒன்றும் நடக்காது. பின் இன்னொன்று அண்ணாமலை அவர் முதல்வர் அவருன்னு கனவு கண்டு அதுவும் நடக்காது. நன்றி கெட்ட தமிழர்களே, நன்றி கெட்ட தமிழர்களே, தமிழனா உப்பு போட்டு சாப்பிட உணர்வு வேணும்னா உண்டு. ஜெயலலிதாமா இறந்து போச்சு, அந்த இறப்பு எப்படி நடந்தது கண்டுபிடிக்கணும்னு இந்த ஆட்சி சொல்லிச்சு, இந்த ஆண்டுகிட்ட இருக்கிற ஆட்சி சொல்லிச்சு. அதை கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கலை. ஆனால் ஜெயலலிதாமா உயிரோடு இருக்கும்போது இந்த தாமரை சின்னம் கொடி வச்ச கார் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை போச்சு? ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ இங்கே இருந்தோம் பூரா தாமரை தாமரை தாமரை.
தாமரை தென்னாட்டில் உள்ளது தான். தாமரை சபை நெல்லையப்பர், தாமரை சபை நெல்லையப்பர். வடநாட்டிலிருந்து தாமரை வந்தது ஆளும் அப்படிலாம் இல்லை. தாமரை என்றைக்கு தென்னாட்டில் உள்ள சபை தான். திருநெல்வேலி நெல்லையப்பர் தாமரை சபை இப்படிங்கிற ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டதும் இப்படி எல்லாமே உண்டு. ஆனால் இந்த அம்மாவோட மரணத்தை மறந்துட்டு நீ எல்லாம் கட்சி மாறினியா, நீ நன்றி கட்டவன், நீ தமிழனே கிடையாது. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றிவேல் கழகம், அம்மை அப்பன் துணை.